அரசர் தனது பாதுகாப்பிற்காக ஒரு நாயை வளர்த்தார். அவர் எங்கு சென்றாலும் அதனை கூட்டிச் செல்லும் வழக்கமும் இருந்தது. ஒரு நாள் ஏரிக்கரை மேல் நடந்து கொண்டிருந்த போது நீர் மிகவும் குளிர்ந்த நிலையில் இருந்ததால் ஏரியில் நீராட விரும்பினார். அப்பொழுது நாய் தனக்கே உள்ள தனித்திறமையால் நீரில் முதலை இருப்பதை அறிந்து தனது எஜமானரை எச்சரித்தது. அரசர் மிகவும் கோபம் கொண்டு நாயை நீரில் தள்ளிவிட்டு தானும் இறங்கினார். தனக்கு ஆபத்து இருப்பதை உணராத எஜமான் நீரில் இறங்கிவிட்டாரே என்று வேகமாக பாய்ந்து முதலையின் வாயில் அகப்பட்டு தன் உயிரை இழந்தது. உடனே அரசர் அநியாயமாக விசுவாசம் உள்ள நாயை இழந்துவிட்டோமே என்று மிகவும் வருந்தினார். உயிர் போகும் நிலையில் கூட தம்மை காக்கும் நண்பனே சிறந்த நண்பன் என்றார். அப்படியானால் மோசமான நண்பன் யார்? அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஓர் அரசனிடம் நிறைய யானைகள் இருந்தன. அதனை பராமரிக்க யானைப்பாகனிடம் ஒப்படைத்தார். தினமும் அரண்மனையில் இருந்து யானைகளுக்கு உணவு வரும். அதனை யானைகளுக்கு வழங்கிய பின் தானும் உண்பான். ஒரு நாள் பாகனுக்கு மிகவும் பசியாக இருந்ததால் இன்று ஒரு நாள் தாம் உண்ட பின் யானைகளுக்கு அளிக்கலாம் என்று அவன் உணவை உண்ண ஆரம்பித்தான். இதனை கண்ட யானைகளில் ஒன்று மிகவும் கோபம் கொண்டு பாகனை தாக்கியது. எனவே நன்றி மறந்தவர்களை என்றும் நண்பனாக ஆக்கிக் கொள்ள